எவ்வளோ பெரிய மலை என்று பாருங்க. விநாயக பெருமானுடைய சிலை இங்கே பாருங்க, உஜரத்தை பாருங்க. நிற்கிறதெல்லாம் கற்பூரவள்ளி நிற்கிறாங்க. இந்த மலைக்கு கீழே கிராமங்களும் இருக்குது. கல்லியா இது? இப்படியே மலை போகுது மேலே. மேலே பாருங்க எவ்வளோ பெரிய நல்ல ஒரு அழகான இடம் உண்மையாலுமே. சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் நிற்கிறோம். வவுனியாவில் வந்து ஈரட்ட மலை என்று சொல்லுவீங்க. அங்கே தான் நிற்கிறோம். வவுனியா டவுனில் இருந்து கொழும்பு போகிற பாதையில், அதாவது கொழும்பு போகிற பிரதான பாதையில் இடையில வந்து ஈரட்ட மலை அப்படின்னு சொல்லி ஒரு மலையும், அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஆரம் இருக்குது பாருங்க. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அதான் ஒரு நிப்பாட்டி ஒரு வீடியோ எடுப்பு பண்ணுறதுக்காக தான் நிப்பாட்டி இருக்கிறேன். மேலே ஏறும் பெரிய மலை பாருங்க. இங்கே மேலே ஏறி போகணும், என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு ஏறி பார்ப்போம்பாங்க. பாருங்க இவ்வளவு அழகான இடம் வந்து பாருங்க. கூடுதலாக இந்த ஏரியாவில் வந்து சிங்களாக்கள்லாம் நிறைய பேர் இருக்கணும். இதில் ஒரு மலை துண்டு ஒன்று இருக்கு, இங்கே பெரிய ஒரு பாறை ஒன்று இருக்குது. இப்படி இறங்கினோம்னா இஞ்சால குளம் இருக்குது. அதில் போட் போட்டிருக்கீங்கன்னா இதில் வந்து குளிக்கிறது கொஞ்சம் அவதானமாக குளிக்கட்டும்னு சொல்லி போட்டிருக்கு. பெரிய ஒரு குளம் உண்டு. கான்கிரீட் பாதை ஒன்று அடிச்சிருக்காங்க. மேலே பாருங்க எவ்வளோ பெரிய மலையாண்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு போட் ஒன்று போட்டிருக்குது. நீர்ப்பாசன திணைக்களம் மத்தி வவுனியா ஈரட் பெரிய குளம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த குளத்தோட பேர் வந்து ஈரட் பெரிய குளம். ஆபத்தானது, அவதானமாக நீராடவும் வந்து போட்டும் போட்டிருக்குது. இந்த சுற்றுலா வாராக்கள் வந்து உண்மையாலுமே ஆழங்கள் செய்யாமல் இறங்கி குளிச்சுத்தான் நிறைய இடங்களில் வந்து இந்த நீரில் மூழ்கி வந்து இறந்து போகிற சம்பவங்கள் வந்து நடைபெறுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து துருசு இருக்குது. துருசை திறந்து விட்டோன்னா தண்ணி இங்கே ஆறுகளின் ஊடாக பாய்ந்து விடக்கூடிய மாதிரி இருக்குதுங்க. பெரிய குளம் பாருங்க, நல்ல பெரிய குளம். இதில் பாருங்க விளாமரம் இருக்கு, இவ்வளோ காயோட இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் அப்படியே போய் மலை ஏறி பார்ப்போம்பாங்க. இதில் வந்து பாருங்க அவ்வளோ அழகாக வந்து வாய்க்காலின் கூட தண்ணி வந்து பாஞ்சு கொண்டிருக்கு பாருங்க. உண்மையாலுமே இந்த வெயிலுக்கு பாஞ்சு குளிக்கணும் போல நடக்குது. இந்த மலை ஏறி உங்களுக்கு காட்டிட்டு நாங்கள் வந்து வெளிக்கிட போகிறோம், பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இதில் வந்து பாருங்க இந்த மலைக்கு போகிறதுக்கு ஒரு படி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய மலைங்க. உங்களை பக்கம் ஃபுல்லாக காடுகளாக இருக்குது பாருங்க. ஆனால் சுற்றி வர வீடுகள் இருக்குதுங்க. சுற்றி வர வீடு இருக்குது. இதில் ஒரு பிள்ளையார சிலை வந்திருக்கான். அப்பனே பிள்ளையாரப்பா, பிள்ளையார சிலை வந்து வச்சிருக்காங்க. விநாயக பெருமானுடைய சிலை. இந்த திரிசூலம் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. அது என்ன தெரியும். இஞ்சால உயரத்தை பாருங்க, பெரிய ஒரு மலைங்க. உண்மையாலுமே அப்படியே போனோம்னா இஞ்சால அப்படியே சுற்றி பாறையெல்லாம் இருக்குதுங்க. பாருங்க எவ்வளவு நல்ல ஒரு அழகான இடம். உண்மையாலுமே வித்தியாசமா இருக்குதுங்க. அதில் பாருங்க இந்த மலை வந்து அப்படியே தொடர்ச்சியா அப்படியே மேலே வந்து போய்கொண்டே இருக்குது. பாறைகள் சைஸ் வேலை பாருங்க. ஜால சில நேரங்களில் இது மிருகங்கள் எதுவும் நிற்குமோ தெரியல, அவதானமாக தான் நாங்கள் வீடியோ எடுக்கணும். ஆக்களத்துலையும் காணையில் இந்த ஏரியாவில். ஆனால் ஒரு சுற்றுலாக்குரிய இடம் மட்டும் தான் சொல்கிறாங்க. இதுக்குள்ள வந்து பாருங்க இன்னும் பாறைகள் வந்து போய்கொண்டே இருக்குது. மேலே ஏறி பார்ப்போம். என்ன கற்பூரவள்ளி வாசம் அடிக்குது. இதெல்லாம் கற்பூரவள்ளி மரங்கள் நிற்குது. இஞ்சால வித்தியாசமான மூலிகைகள் எல்லாம் இருக்குது. இங்கே இலங்கையில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகளில் நிறைய மூலிகைகள்லாம் நிற்குது. இதில் நிற்கிறதெல்லாம் இதில் நிற்கிறதெல்லாம் கற்பூரவள்ளி நிற்கிது பாருங்க. இங்கே இந்த இதுக்கு ஏதோ பேர் ஒன்று சொல்லுவாங்க. என்ன பேர் சொல்லுவாங்க? கல்லியா? இது என்ன பேருன்னு தெரியல. தெரிஞ்சாக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, எங்களுக்கும் பேர் தெரியல.
இப்படி எல்லாம் மூலிகைகள் கூடுதலாக இந்த மலைகளில் மூலிகை வாசம் தாங்க அடிக்குது உண்மையாலுமே. இதுல இருந்து மழை காலங்களில் கழுவப்பட்டு வருகின்ற நீர் வந்து குளத்துல சேமித்து அப்படியே இந்தால ஆறுகளினூடாக வீடுகளுக்கு போகுது. இந்த தண்ணி குடிக்கிறது உண்மையாலுமே உடம்புக்கு ஆரோக்கியம். பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளவு மூலிகை மரங்கள் இருக்குண்டு. இப்படியே மழை போகுது மேல பொங்கல் வரைக்கும் போய்கொண்டே இருக்குதுங்கண்டா. இங்கே பாருங்க இவ்வளோ உயரத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். வந்துச்சு சரியான உயரம் மேலே ஏறி வந்துட்டேன். சரியா கலைக்குது மக்களே. இதுக்குள்ள பாருங்க பாதை இந்த மலை வந்து போய்கொண்டே இருக்கு தொடர்ச்சியா. இன்னும் உயரத்துல போய்கொண்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மலை உச்சிக்கு வந்துட்டோம். அந்த மலை உச்சியினுடைய அந்த வடிவம் வந்து இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வித்தியாசமான கட்டு வந்து கட்டியிருக்கிறாங்க. அப்படியான அமைப்புலாம் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பயமாகவும் இருக்குது. ஏதோ தைரியத்தில் மேலே ஏறி வந்துட்டோம். அடுத்த கட்டம் நாங்கள் அப்படியே இறங்கி கீழே போக போகிறோம். அது என்ன இதனுடைய வரலாறுகள் இந்த மலை சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியாது, தேடி பார்த்தோம் கிடைக்கல. தெரிஞ்சாக்கள் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதோட இந்த பதிவை முடிச்சுக்கொண்டு மற்றும் ஒரு பதிவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க மக்களே. நன்றி.